Hello everyone, welcome back to our channel The Power of Assumption. நம்மளோட ஒவ்வொரு தாட்ஸ் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் எத்தனை பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஒவ்வொரு தாட்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டு ஈவன் இந்த செகண்ட் கூட. அதனால வந்து அவேராக இருங்க உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, என்ன மாதிரி தாட்ஸ் வந்து இப்போ நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணுங்க. நீங்கள் என்னெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யார் பற்றியெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து உங்களோட தாட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் உங்களோட தாட்ஸ் வந்து எந்த பர்சனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, சில டைம் வந்து அந்த பர்சன் அந்த உங்களோட தாட்டை வந்து அவேராக இருப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து சில டைம் வந்து அவங்க வந்து அன்அவேராக இருப்பாங்க. இந்த மாதிரி உங்களோட தாட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மேபி நீங்கள் வந்து உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனோட ட்ரீமில் வரலாம், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அர்ஜ் வந்து ஃபீல் ஆகலாம். இந்த பர்சனுக்கு நம்ம கால் பண்ணலாமா, மெசேஜ் பண்ணலாமா, இல்லை வந்து அவங்க வந்து உங்களை பற்றி திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட தாட்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அது ரிலேட்டாக. சப்போஸ் நீங்கள் வந்து திங்க் பண்ணுறீங்க, உங்களோட தாட் இருக்கு, எஸ்பி வந்து டெய்லி எனக்கு கால் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமல் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் வரும், உங்களுக்கு காலோ இல்லை மெசேஜோ பண்ணலாம் அப்படின்ட்டு. இதே வந்து நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் அதே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் எந்த மாதிரி திங்க் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டாக தான் அவங்களோட ஆக்ஷனுமே இருக்கும். இந்த மாதிரி தான் நம்மளோட தாட் வந்து ஒரு பர்சன்ட்டை வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறது. ஸோ நீங்கள் வந்து பாசிட்டிவான தாட்ஸ் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து பாசிட்டிவாக உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. நெகட்டிவாக வந்து நீங்கள் தாட் வச்சுருக்கிறீங்க, தாட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சனும் சேம் அதே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு வந்து ப்ரொமோஷனெல்லாம் கிடைக்காது அப்படி மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மேனேஜரோ இல்லை உங்களோட எம்டியோ அவங்க வந்து அதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி தோணும் அப்படின்னா, இந்த பர்சனுக்கு எதுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட தாட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் உங்களோட தாட்ஸை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஸோ ஒரு தாட் நம்மளோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா ஏன் பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது? நெகட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணி வந்து நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் லூஸ் தான் பண்ணுவீங்க. பட் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஐ மீன் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்குவீங்க. உங்களோட தாட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சன், என்னை யாரும் இக்னோர் பண்ண மாட்டாங்க, என்னை இக்னோர் பண்ணுற பர்சன் திருப்பி என்கிட்ட தான் வருவாங்க. நான் இந்த மாதிரி விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. எல்லாருமே வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்னுக்காக இருப்பாங்க. நான் எங்கே போனாலுமே பர்சன்ஸ் வந்து என்னை வந்து ஒரு கிங் ஒரு குயின் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். இந்த மாதிரி தான் பாசிட்டிவாக நீங்கள் வந்து அஃபார்ம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட தாட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கணும். எப்போவுமே வந்து உங்களை பற்றி நீங்கள் வந்து நெகட்டிவாக பேசவே கூடாது. இப்போது நீங்கள் வந்து உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட நோ கான்டாக்டில் இருக்கீங்க, பட் நீங்கள் வந்து அடிக்கடி வந்து சொல்கிறீங்க, நான் வந்து எஸ்பி கூட நோ கான்டாக்டில் இருக்கிறேன், நோ கான்டாக்டில் இருக்கிறேன், நோ கான்டாக்டில் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதுதான் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே என்ன வந்து புதுசாக இருக்குது? இப்படி தான் வந்து நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட வந்து அந்த தாட் ட்ரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அங்கே உங்களோட நோ கான்டாக்ட் வந்து பிரேக் ஆகும்? நீங்களே வந்து ஒவ்வொரு டைம் வந்து அஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் நோ கான்டாக்டில் இருக்கேன். மேபி அஃபார்ம் மீன்ஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு அஃபர்மேஷன் மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்மளோட திங்கிங்கும் வந்து அஃபர்மேஷன் மாதிரி தான். வந்து திங்க் பண்ணுறீங்க கண்டினியூஸாக, நான் நோ கான்டாக்டில் இருக்கேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது சொல்கிறீங்க நோ கான்டாக்டில் இருக்கேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஐ மீன் நீங்கள் இப்போ எந்த மாதிரி திங்க் பண்ணுறீங்களோ அதை தான் அட்ராக்டும் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம எந்த மாதிரி மற்றவங்களை பற்றி திங்க் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த மாதிரி தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு பர்சன் பற்றி எப்படி திங்க் பண்ணுறீங்களோ அந்த பர்சன் அப்படி தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி அந்த பர்சன் கொடுக்குறீங்க. நான் உன்னை பற்றி இந்த மாதிரி தான் திங்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த பர்சன் அந்த ரோல் தான் வந்து பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அவங்களோட ரோலை சேஞ்ச் பண்ணிட்டீங்க பாசிட்டிவ் வேல அப்படின்னா அந்த பர்சன் பாசிட்டிவ் வேல உங்களை அப்ரோச்சும் பண்ணுவாங்க. நெகட்டிவ் வேல அவங்களுக்கு ரோல் கொடுத்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் வந்து அவங்க நெகட்டிவ் வேல தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த தாட்ஸ்க்காக வந்து 10,000 மெம்பர்ஸ் வந்து இந்த பிளேஸ்லேருந்து அடுத்த பிளேஸ்க்கு மூவ் ஆகணும் அப்படின்னாலுமே ஆகுவாங்க. அது மேபி பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இட்ஸ் டிபெண்ட் உங்களோட தாட்ஸ் எப்படி. பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் வேல, நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் வேல. நிறையா பேர் பண்ணுற காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 1 hour வந்து அஃபர்மேஷன் பண்ணுறாங்க, ஐ எம் ஆல்ரெடி இன் கான்டாக்ட் வித் மை எஸ்பி அப்படின்ட்டு. பட் வந்து மற்ற நேரமெல்லாம் வந்து ஒரு 10 மணி நேரம் வந்து அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா நோ கான்டாக்டில். இதில் போய் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுவாங்க எப்படி வந்து நோ கான்டாக்டை வந்து பிரேக் பண்ணுறது, இந்த கோச்சை வந்து நம்ம வந்து
காண்டாக்ட் பண்ணலாம், இந்த கோச்கிட்ட வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம், இந்த நோ காண்டாக்டை வந்து நம்ம காண்டாக்டை மேனிஃபெஸ்ட் பண்ண இது நீங்களே அஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. நோ காண்டாக்டில் இருந்து நீங்கள் வந்து 1 மணி நேரம் வந்து பாசிட்டிவாக இருந்துட்டு மற்ற 10 மணி நேரம் வந்து நீங்கள் நெகட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா எப்படி உங்களால் வந்து உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட காண்டாக்ட் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்? கண்டிப்பாக முடியாது. நான் இங்கே வந்து உங்கள் யார் கூடயுமே வந்து சுகர் கோட்டிங் வச்சு பேச மாட்டேன். எது ஃபேக்டோ அது மட்டும் தான் நான் சொல்வேன். ஃபாலோ பண்ணுறது பண்ணாது உங்களோட இஷ்டம் தான். ஏன்னா அது உங்களோட மேனிஃபெஸ்டேஷன், உங்களோட டிசைர். இப்போது நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நானும் எஸ்பி வந்து நோ காண்டாக்டில் இருக்கோம், ரீசன் வந்து இதுதான் அப்படின்னு மாதிரி ஒரு கொடுக்குறீங்க ஒரு ரீசன், ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தாட் தானே வந்து உங்களோட எஸ்பியும் வந்து திங்க் பண்ணுவாங்க, அந்த தாட் தானே நீங்கள் உங்கள் எஸ்பிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த பர்சன் ஏன் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, எப்படி வந்து அப்ரோச் பண்ணுவாங்க? நீங்களே வந்து இங்கே நெகட்டிவான தாட்ஸ் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, தென் அந்த பர்சன்ட்டு மட்டும் பாசிட்டிவாக எப்படி நீங்கள் அவுட்கம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக அது வந்து பாசிபிள் கிடையாது இல்லையா? நீங்கள் ஒரு பர்சன் பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ணும்போது அந்த பர்சனும் வந்து அதே தானே ரிசீவ் பண்ணுறாங்க. ஐ மீன் நீங்கள் வந்து நோ காண்டாக்டில் தான் இருக்கும், இதுதான் பர்டிகுலர் ரீசன் இந்த நோ காண்டாக்ட் அப்படின் போது உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனும் அதுதான் திங்க் பண்ணுவாங்க, நாங்கள் நோ காண்டாக்டில் இருக்கோம், இதுதான் ரீசன். ஸோ இங்கே வந்து நீங்கள் தான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை வந்து உன்னையும் டிலே பண்ணிகிட்ருக்கீங்க. டிலே ஆகிறதுக்கு ரீசன் மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. டிலே ஆகிறதுக்கு ரீசன் உங்களோட தாட், உங்களோட பிஹேவியர், உங்களோட அசம்ஷன். இதுதான் உங்களோட டிசைரை வந்து டிலே பண்ணிகிட்ருக்கு. சில பேர் வந்து சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவாங்க, சில பேர் வந்து வருஷக்கணக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. ரீசன் அதுதான், நம்மளோட தாட்ஸ். ஒரு சைடில் நம்ம நெகட்டிவாக வந்து இருந்துகிட்டே இருக்கிறோம், ஒரு செகண்ட் மட்டும் நம்ம வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும்? இப்போது நீங்கள் வந்து வெளி சைடில் வந்து சொல்கிறீங்க, என் எஸ்பி என்னை வந்து ரொம்ப லவ் பண்ணாங்க, எங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. பட் இன்சைடில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, என்னோட எஸ்பி என்னை சீட் பண்ணிட்டாங்க, என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, ஒரு தேர்ட் பர்சனுக்காக என்னை விட்டுட்டாங்க அப்படின்னு மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் என்ன வந்து இங்கே அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? எது வந்து நீங்கள் அதிகமாக வந்து ரிப்பீட்டேஷனில் சொல்லிட்டு இருக்கீங்களோ அதை தானே நீங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என்னோட எஸ்பி கூட ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம், அப்படியே அது அவுட்டர் சைடில் தானே சொல்கிறீங்க, இன்சைட்லேருந்து உங்களுக்கு வரல தானே. இன்சைட்லேருந்து உங்களுக்கு என்ன இருக்குது? அந்த பர்சன் என்னை சீட் பண்ணிட்டாங்க, என் கூட பிரேக்கப் பண்ணிட்டாங்க, வேறு ஒரு பர்சனுக்காக என்னை விட்டுட்டாங்க அப்படின்னு. இது தானே உங்களோட மனசுக்குள்ளே இருக்குது. அப்போ அது தானே ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த தாட்டு தானே நீங்கள் வந்து டாமினேட் பண்ணிகிட்ருக்கீங்க. எந்த தாட் டாமினேட் ஆகுதோ அதை தானே மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ எல்லாம் நெகட்டிவாக வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணிவிட்டு எஸ்பி மட்டும் பாசிட்டிவாக வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பாசிபிள்? திங்க் பண்ணுங்கள். உங்களோட எஸ்பி வந்து ஒரு ரோபோட் மாதிரி, ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன வந்து தாட் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக அவங்க ரிஃப்ளெக்ட்டும் பண்ணுவாங்க. நீங்கள் பாசிட்டிவாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா பாசிட்டிவாக ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க, நெகட்டிவாக பண்ணுறீங்க அப்படின்னா நெகட்டிவாக தான் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா உங்களோட தாட் ரிலேட்டடாக தான் அவங்க உங்கள்கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போது அவங்கள ப்ளேம் பண்ணி யூஸ் கிடையாது. நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்களோட செல்ஃபில், உங்களோட தாட்ஸில். இன்னொரு எக்ஸாம்பிள் மூலியமாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து உங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஓகேவா? ஸோ உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் வந்து உங்களோட மைண்டில் என்ன இருக்குது? எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரூட், நான் சொல்கிறது கேட்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட், என் பேரண்ட்ஸ் வந்து இப்படி, என் பேரண்ட்ஸ் வந்து அப்படி அப்படி நிறையா நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து நான் என் பேரண்ட்ஸோட பிஹேவியர் வந்து எனக்காக வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் நீங்கள் வந்து நெகட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களால் உங்களோட தாட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியல. எப்படி வந்து நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியுங்க? எப்படி அவங்களோட பிஹேவியர் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ் ரிலேட்டடாக உங்களோட தாட் சேஞ்ச் பண்ணீங்க தானே அவங்க சேஞ்ச் ஆகுவாங்க. நீங்களே வந்து சொல்கிறீங்க என்னோட பேரண்ட்ஸ் ரிலேட்டடாக ரூடாக இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லும் போது அவங்க அதுதானே ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. உங்களால் 3Dயில் என்ன தான் பண்ண முடியும்? 3Dயில் எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும்? உங்களோட தாட்டே வந்து உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா 3Dயில் உங்களோட பேரண்ட்ஸை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? நீங்கள் எந்த ரோல் வந்து உங்களோட பேரண்ட்ஸுக்கு கொடுக்குறீங்களோ அதை தான் வந்து அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஸ்பெசிஃபிக் பர்சன்னாலுமே வந்து நிறைய பேர் வந்து ரொமான்டிக் பார்ட்னர் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஸ்பெசிஃபிக் பர்சன் யாராக வேணால் இருக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், உங்களோட பேரண்ட்ஸ் இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம், ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபிக் பர்சன் அப்படிங்கும்போது நம்ம லவ் பண்ணுற பர்சனாக தான் இருந்தால் தான் நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. யார் வேணால் இருக்கலாம் ஸ்பெசிஃபிக் பர்சன். ஒரு டிசைரை வந்து உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா ப்ராப்ளம் வந்து அந்த பர்சன்ட்டு இல்லை, ப்ராப்ளம் வந்து உங்களுக்குள்ளே இருக்குது, உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே இருக்குது. எப்போ வந்து அதே சேஞ்ச் பண்ணுறீங்களோ டிசைரும் மேனிஃபெஸ்ட் ஆயிரும். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் மூலயமா சொல்கிறேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து உங்களோட பேரண்ட்ஸ், ஐ மீன் உங்களோட அப்பா, உங்களோட பிரதர் அண்ட் உங்களோட எஸ்பி 3 பேருமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சொல்கிறீங்க அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ண தான் செய்வாங்க.
உங்களோட தாட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறதில்லன்னு சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்க அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுவாங்க. நீங்களே வந்து அங்கே வந்து சொல்லிகிட்ருக்கீங்க இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண தான் செய்வாங்க. தாட்டை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்சன் ட்ரிங்க்ஸையும் விட்டுருவாங்க. ஸோ உங்கள் தாட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் வந்து மற்றவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களோட எஸ்பி இருக்காங்க. சப்போஸ் அவங்க 2 மணிக்கு வந்து நைட்டு ஆன்லைனில் இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க அவங்க ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்ட்டு. பட் வந்து நீங்கள் கால் பண்ணுறீங்க, அவங்க கட் பண்ணி விடுறாங்க. உங்களோட மைண்ட் என்ன திங்க் பண்ணும்? ஓ, என்னோட கால் வந்து கட் பண்ணிட்டாங்க. அப்போ வேறு தேர்ட் பர்சன் இல்லை தேர்ட் பார்ட்டி கூட வந்து பேசிகிட்டு இருப்பாங்களோ, அதனால தான் கட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. பட் மேபி ரியாலிட்டி வந்து அங்கே வேறு இருக்கலாம். மேபி அவங்க வந்து ஏதாவது படம் பார்த்துட்ருக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து நம்மளோட ரியாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்மளோட ப்ரெசண்ட்டில் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க சிச்சுவேஷனுக்கு ரீசனே. ஸோ இங்கே பிரச்சனை யார் மேலே இருக்குது? உங்கள் மேலே. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் இன் ஃப்யூச்சர் ரிஃப்ளெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட தாட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தாட்ஸ் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம தாட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி நம்மளோட டிசைரை ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.